டியூடு ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஊரும் பிளட்டு சாங்கு ஆகஸ்ட் 28 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. கிராண்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அந்த படம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எல்ஐகே படம் அந்த படமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இந்த 2 படங்களுமே பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. இந்த 2 படங்களுமே தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 18 மைல்ஸு தரனான்னு ஒரு கிளிம்ஸு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிளிம்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாம் படத்தில் இருந்து இன்னும் எத்தனை காலம் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மதராசி செகண்ட் சிங்கிளான வழியிறம் சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத ட்ரெய்லரும் ஆடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆடியோக்கான லிங்க்கும் ட்ரெய்லருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 5 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படத்தில் ஸ்பெஷல் கேமியோஸாக நடிக்கிறாங்க. டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாராம். அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸாக நடிக்கிறாங்க. இது நியூஸ் வந்திருக்கு. ஆரியன் படத்தை அக்டோபரில் ரிலீஸ் பார்க்குறாங்களாம். ராட்சசனுக்கு பிறகு விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. போலீஸ் கேரக்டரில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜேனரு. ஹாய்வான் படத்தில் அக்ஷய் குமார், சைஃப் அலி கான் நடிக்கிறாங்க. பிரியதர்ஷனுடைய டைரக்ஷன் இது. ஷூட்டிங்கு சமீபத்தில் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்லி கடை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனுஷ், ஷாலினி பாண்டே இருக்கிற ஸ்டில்லு ரிலீஸ் ஆகிருக்கு. ஷாலினி பாண்டே ரொம்ப முக்கிய ரோலில் நடிக்கிறாங்களாம். அந்த படத்தில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு சமீபத்தில். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2 பேருமே சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. அனிருத் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. அதே போல் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த காம்போ இருக்குது. அந்த காம்போக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.